நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவருக்கு முன்னாடி மனைவி வீட்டில் தான் இருந்தாங்க. ஹதிஜா நாய் வீட்டில் தான் இருந்தாங்க. நபின்னு ஆனதுக்கு பிறகு அவங்க திருமணம் நடத்தி அவங்க வீட்டுக்கு தான் மனைவிமார்கள் வந்தாங்களே தவிர அவங்க போய் மனைவிமார் வீட்டில் போய் இருக்க கிடையாது. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த கணவனுக்கு தான் சில கடமைகள் சில பொறுப்புகள் என்று மார்க்கத்தில் சொல்லப்படுதுல, அதை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா தவறா விளங்கி வச்சிருக்கிறாங்க. உதாரணமா கணவன் தான் மனைவிக்கு செலவு செய்யணும் கடமை. ஒரு மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. கணவர் வசதியற்ற குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கிறார். அப்ப இந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா, கணவன் நீங்க உங்களை கஷ்டப்படுறீங்க, நான் வேண்டாம் அந்த செலவை நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்லி மனைவி தரப்புல இருந்து அவங்களே சில செலவுகளை செய்ய முன் வந்தால் அதை ஒருவன் ஏற்றுக்கொண்டானேயானால் அது மார்க்கத்துக்கு முரண் இல்லை. உதாரணமா இந்த மகர் கொடுக்க சொல்லி மார்க்கத்தில் சொல்லப்படுது. பெண்களுக்கு அவங்களுடைய மகரை மனமு கொடுத்து விடுங்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மனமு அந்த மகரில் ஒரு பகுதியை உங்களுக்கு மனப்பூர்வமாக விட்டு தந்தார்களே ஆனால் நீங்கள் அதை உண்ணுங்கள். அப்ப மகர் கொடுக்கிறது ஆணுக்கு கடமை. எனக்கு ஏன்பா மகர் என்று சொல்லிட்டாங்கன்னா கடமை கிடையாது. இது பெண் வீட்டை வாங்கிட்டான்னு வராது, மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு சஹாபி, வாழ்க்கை செலவினங்கள் இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார். அவருடைய மனைவி கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ரசூல்லா தர்மம் செய்ய சொல்லி ஒரு பயான் பண்ணுவாங்க பெருநாள் அன்னைக்கு. அதை கேட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாட்ட ஃபத்வா கேட்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க கொஞ்சம் தர்மம் செய்ய சொல்லி வலியுறுத்தி இருக்கிறீங்க, என்கிட்ட சில நகை நட்டுலாம் இருக்குது, அதை தர்மம் செய்ய விரும்புறேன். என் கணவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நானே கஷ்டப்படுறேன் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். அப்ப என் கணவருக்கே நான் அதை தர்மமாக கொடுப்பது அது மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளையும் தான் நீ தர்மம் செய்வதற்கு ரொம்ப தகுதியானவர்கள் அப்படின்னு ரசூலுல்லா சொன்னதாக புகாரியில் 1466வது ஹதீஸ்லையும் 1462வது ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கணவன் தான் மனைவிக்கு கொடுக்க கடமைப்பட்டிருந்தாலும் மனைவியுடைய கை பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் அவர் கணவனுக்கு கொடுத்தால் தப்பா, அதை வாங்கி கொண்டால் பாவமா? கிடையாது. அப்ப கல்யாணம் பண்ண பிறகு இவனுடைய வீட்டிற்கு தான் மனைவி வரணும். இவன் தான் வீடு கொடுக்க கடமைப்பட்டவனா இருக்கிறான். மனைவி வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, புதுசாக தம்பதிகளாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் இருக்கணும். ஒரு பெண்ணு பெண் வீட்டில் அது இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த கூச்சம் இல்லாமல் ஒரு அந்யோன்யமாக இருப்பார்கள். அதனால ஒரு வாரத்துக்கு எங்கள் வீட்டில் இருக்கட்டும்னு கேட்குறாங்க. இதை ஏற்றுக்கிட்டா தப்பு வருமா? அதுதான் இதுக்கும். அதாவது கல்யாணத்துக்கு பிறகு பெண் வீட்டில் போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, பெண்ணுடைய செலவுல கணவன் வாழ்வது, இது மகரையே கொடுக்காமல் இருப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, கணவன் மீது கடமை, பெண்ணுக்கு கிளைம் பண்ண உரிமை இருக்குன்னு அர்த்தம். அந்த உரிமை சம்பந்தப்பட்ட வேணாம்னு சொல்லிட்டார்களே ஆனால் கணவன் மீது கடமை நீங்கி விடுகிறது. அதுல எந்த குற்றம் வராது. இந்த ஒரு பேசிக்கை விளங்கி கொண்டீர்களே ஆனால் உங்க கேள்விக்கான விடை கிடைத்துவிடும்.